அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே நல்ல கல்வி, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், சொத்து சுகங்கள் என 4ஆம் இடம் என்பது வீடு, வாசல், சொத்து, சுகம், அதையெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதுவரை எனக்கு வீடே கிடைக்கல, சொந்த வீடே எனக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொந்த வீடு. ஆக உயர்ந்த கல்வி, இந்த கல்வி பிஹெச்டி படிக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அது எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் மனம் 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் மட்டுமல்ல, உங்க மனசுல நீங்க நினைக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட உங்க மனசுல நினைக்கக்கூடிய உங்க ஆசையெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? சிறந்த குரு பயிற்சி. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் உச்சம் பெறுகிறார். கடக ராசியில் 26/5/2026 அன்று உச்சம் பெறுகிறார். மேலும் அவர், நல்லா கவனிங்க, படிப்புக்கு குரு, பதவிக்கு குரு, பணத்திற்கு குரு, அதே நேரம் அரசாங்க வேலைக்கு குரு, அரசாங்க அதிகாரிக்கு குரு, அரசியலுக்கு குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு, திருமணத்தை நடத்துவது குரு, திருமணத்திற்கு வியாழன் நோக்கம் தருவது குரு, திருமணம் முடித்தால் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது குரு. குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குருவோட அருள் இல்லைன்னா உலகத்தில் யாருக்கு எதுவுமே நடக்காது. நல்ல கவனிக்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள், நல்ல கல்வி அறிவு, அதை தரக்கூடியது குரு. சரி, படித்து முடிச்சுட்டாரா, வேலை கிடைக்கிறது குரு. வேலை கிடைச்சிருச்சா கல்யாணம் முடிக்கிறதுக்கு குரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னா குழந்தைக்கு ஒரு எத்தனையோ வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலம் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது. எத்தனையோ வருடம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு குரு பயிற்சி இந்த 26/5/2026. ஆக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய இப்போ ஜனன ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குரு அற்புதமாக உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இந்த உச்ச குரு மிகப்பெரிய உலக மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார். தனம், செல்வம், பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, சுகம், சுகபோக வாழ்வை அள்ளித்தரப்போகிறார்.
இது எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்திலும் குரு பகவான் வலிமையாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குன்னு பார்க்கணும். அந்த தசா புத்தி இந்த குரு பயிற்சிக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் உண்மை. இது பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு உறுதி உத்தரவாதம், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்து என்ன, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட யோகம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகின்றதா என்பதை கீழே உள்ள நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் நம்பர். அது அப்பாயின்மெண்ட் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். எப்படிப்பட்ட யோகங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம். ஜனன ஜாதகம் மட்டுமே உண்மையான யோகத்தை சொல்லும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு நீங்கள் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். இப்போ கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி அரசனுக்கு நிகரான ஒரு வெற்றி புதையல் யோகம். அது எப்படின்ற வருத்தை பார்ப்போம். வெற்றி புதையல் யோகம். இப்போ கன்னி ராசிக்கு 4 நல்ல கவனிக்கணும். கன்னி ராசிக்கு 4 7க்குரியவர் 11ஆம் இடமான கடகராசிக்கு 26/5/2026 அன்று பயிற்சி அடைகிறார். உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். அப்போ இது ஒரு 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அற்புதமான யோகம். அதான் சொல்ல முதல்ல அரசனுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய பெருஞ்செல்வம், பெரும் பதவி, பெருஞ்செல்வம், பெரிய பதவி, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய செல்வம், ஒரு வெற்றி புதையல் யோகம், வெற்றி புதையல் யோகம் என்று சொல்லலாம். இப்போ இந்த 11ஆம் இடம் என்பது ஒரு நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய, அதாவது மனசில் நம்ம ஒரு மனிதனுடைய சாதனைகள், வெற்றி சாதனைகள் என்பது இந்த 11ஆம் இடத்தில் தான் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் சாதனை பண்ணணுமோ ஒரு மனிதன் வரலாற்று சாதனைகள், வரலாற்று சாதனை என்பது இந்த கன்னி ராசிக்கு உண்டு. ஏன்னா கன்னி ராசிக்காரங்க அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் இப்போ மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகள், எண்ணங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதாவது ஒரு நல்ல ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பூர்வீக சொத்துல சகோதரர்களால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீரும். பயணங்களால் பண வருமானம் வரும். ஆக நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வேலை, அதாவது பயணத்தின் மூலம் பதவி கிடைக்கும், பண வருமானம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை கன்னிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்து கன்னிக்கு உங்களுக்கு நல்ல கவனி, கன்னிக்கு 5ஆம் இடமான மகர ராசியை நேரடி 180 டிகிரி பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது நல்ல பதவி, உயர்ந்த பதவி, நல்ல திடீர் அதிர்ஷ்டம். அதாவது 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்ட ஸ்தானம், பேர் அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் என்பது எந்தெந்த ஒரு வடிவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நல்ல சொத்து பொத்துக்கள் நிறைய கிடைக்கும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்.
தெய்வ குழந்தையாக, அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அப்படிப்பட்ட தெய்வ குழந்தையாக செல்வங்கள், அதாவது சொத்து சுகங்கள், செல்வங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கையோடு இந்த புத்திர பாக்கியமும் கிடைக்கும். இந்த பிள்ளை பிறந்த நேரம் இவ்வளோ பெரிய சொத்து கிடச்சிருச்சு, இவ்வளோ பெரிய சொத்து எங்களுக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டோம், இவ்வளோ பெரிய வண்டி வாகனம் பெரிய வண்டி வாங்கிட்டோம், இதுவரை வரலாறு காணாத மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாகனம் வாங்கிட்டோம், பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை. ஆக பெருமையான வாழ்க்கை, புகழான வாழ்க்கை, பதவி நல்ல பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கொட்டி தருகின்ற ஒரு திடீர் அதிர்ஷ்டம், பேர் அதிர்ஷ்டம், ஆச்சரியமான வாழ்க்கை இது நிச்சயமாக ஏற்படும். இது மகரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, அடுத்து கன்னிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். கன்னிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், அவர் இடத்தை அவரே பார்க்குறார் குரு. இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவனால் மனைவிக்கு முன்னேற்றம், மனைவியால் கணவனுக்கு முன்னேற்றம், நல்ல திருமண வாழ்க்கை. அதாவது இதுவரை இப்படி ஒரு நல்ல திருமணம், இதுவரை மிகப்பெரிய திருமண வாழ்க்கை, இதுவரை இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சிறப்பாக, பெண்ணாக இருந்தால் நல்ல செல்வங்கள், பொன் பொருள் செல்வம், மாட மாளிகை, சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கணவன். ஆணாக இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண், அப்படின்னு ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொழில், இதெல்லாம் அற்புதமாக நடக்கும், ரொம்ப பிரமாதமாக நடக்கும். லைஃப்பில் இப்படி ஒரு சூப்பர், இப்படி ஒரு பிரமாதம், இந்த மாதிரி ஒரு பிரமாதமான யோகம். இந்த 11ஆம் இடம் அரசனுக்கு நிகரான செல்வம், அரசனுக்கு நிகரான செல்வத்தை சேர்ப்பது இந்த 11ஆம் இடத்தினுடைய குரு பகவான் தரக்கூடிய யோகம். அப்படிப்பட்ட கோடிகள் கொட்டும் பெருஞ்செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 11ஆம் இடம் குரு. ஆக இது கண்டிப்பாக கன்னிராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய யோகமாக அமையும். அதே நேரம் இது பொதுவான இந்த குரு பயிற்சி பலன் என்பது பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார். இதெல்லாம் உண்மையை நடக்குமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, நல்லா கவனிங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும்.